யோகிக்கு ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா, ஃப்ளைட்ல நாங்க போகும்போது சோக் ஆயிடுச்சு. அதனால நாங்க ஏர் ஹோஸ்டர கூப்ட்டு தண்ணி கேட்டோம். தண்ணி யோகி கேட்டிருக்கான். வந்தவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்டின்னா, யாரு வந்து ஃபர்ஸ்ட் ஆன்லைன் புக் பண்ணியிருக்காங்களோ, அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் குடுப்போம்னு போயிட்டாங்க. சோ நாங்க என்ன நெனச்சோம் அப்டின்னா, மேபி வந்துட்டு ஆல்கஹாலோ இல்ல ஃபுட்டோ அந்த மாரி அவங்க நெனச்சுட்டாங்க போல இருக்குன்னு, மறுபடியும் நான் பிரஸ் பண்ணிட்டு வெறும் வாட்டர் தாங்க கேட்டோம். சோக் ஆகுதுன்னு சொல்லும்போது, அதுக்கு அவங்க, "ஓ அப்படியா? அப்ப காசு குடுங்க, பாட்டில் தரேன்" அப்படின்னு சொன்னாங்க. அவங்க அப்படி சொல்லவும் நிஜமாவே எங்களுக்கு அவ்வளவு கோபம் வந்துச்சு. ஏன்னா அந்த டைம்ல ரொம்ப எமர்ஜென்சியா இருந்ததுன்னு மைனா சொல்லும்போது யோகி, என்னன்னா எனக்கு வந்துட்டு பயங்கரமா சோக் ஆனதுனால தான் நான் 2, 3 வாட்டி தண்ணி வேணும்னு கேட்டேன். அப்போ அவங்களோட பிரையாரிட்டிஸ் என்னன்னா, எனக்கு சோக் ஆனது அப்படின்றதெல்லாம் அவங்க கேர் பண்ணவே இல்ல. எனக்கு காசு குடு, நான் தண்ணி குடுக்குறேன் அப்படின்ற மைண்ட் செட்ல தான் இருந்தாங்க. நானும் கேபின் குரூப் படிச்சிருக்கேன், நானும் அவியேஷன் படிச்சிருக்கேன். சோ எங்களுக்கு கெஸ்ட வந்து காடா பார்க்கணும்னு ரூலே இருக்கு. அப்படி இருக்கிறப்போ நீங்க சர்வீஸ் எல்லாம் பண்ண வேணாம். அட்லீஸ்ட் பிசினஸ் பண்ணாதீங்க. எமர்ஜென்சின்னு ஒருத்தர் எனக்குன்னு இல்ல, ஒரு பிரெக்னன்ட் உமனா இருக்கலாம், இல்ல உங்க அம்மாவா இருக்கலாம், இல்ல உங்க அப்பாவா இருக்கலாம், இல்ல ஒரு டயபெட்டிக் பேஷண்டா இருக்கலாம். இவங்களுக்கு ஒரு எமர்ஜென்சின்னு வரும்போது கேபின் குரூவோ ஏர் ஹோஸ்டரோ ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணும். அதே மாதிரி அவங்களுக்கு எமர்ஜென்சி அப்போ அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பார்த்துக்கணும். இதுதான் ரூல் அப்படின்னு சொல்லும்போது மைனா, எங்களுக்கு தண்ணி வித்தது கூட கோவம் இல்லைங்க. அவங்க கிட்ட சோக் ஆகுதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் பாட்டில் கொடுத்து தண்ணி குடிச்சதுக்கு அப்புறம் காசு கொடுங்கன்னு சொன்னா கூட பரவாயில்ல. எமர்ஜென்சின்னு வரும்போது காசு கொடுத்தாதான் தண்ணி கொடுப்போம்னு சொல்றது வந்து கொஞ்சம் கஷ்டமா தாங்க இருந்ததுன்னு சொல்றாங்க. அப்புறம் யோகி, இது எங்களுக்குன்னு இல்ல, அந்த பிளைட்ல இருந்த எல்லாத்துக்குமே இதுதான் நடந்துச்சு. நிறைய பேர் கேட்ட விஷயமே தண்ணிக்கு கூட காசு கேட்கிறீங்களா? ஏங்க நம்ம 20,000 30,000 பிளைட்டுக்கு சார்ஜ் போட்டு போற இடத்துக்கு பிளைட்ல தண்ணி கூடவா கொடுக்க மாட்டீங்க? ஃப்ரீயா கிடைக்கிறது தண்ணி மட்டும் தாங்க. ஆல்ரெடி நம்ம நாட்டுல நிறைய தண்ணி பிரச்சனை இருக்கு. சோ இப்ப வெளிநாட்டுல போகும்போது இந்த பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு மைனா நந்தினி வெளியிட்ட வீடியோவானது இணையத்தில் வைரலாகி வருகிறது.